உங்கள் வாழ்க்கையை மாற்ற தினமும் செய்ய வேண்டிய 10 நற்பழக்கங்கள். 1. ஐவேளை தொழுகை. ஐவேளை தொழுகையை தவறாமல் நிறைவேற்றுங்கள். தொழுகை என்பது அல்லாஹோடு நேரடியாக இணைக்கும் ஒரு வணக்க வழிபாடாகும். இது நம்மை பாவங்களிலிருந்தும் அதை செய்வதிலிருந்தும் நம்மை பாதுகாக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களிடம் சொன்னார்கள், நதியில் ஒருவர் ஐமுறை ஒரு நாளில் குளித்தால் அவர்களிடம் ஏதாவது அழுக்கு இருக்குமா என்று கேட்டார்கள். அதற்கு சஹாபாக்கள் எந்த அழுக்கும் இருக்காது என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுதான் ஐவேளை தொழுகைக்கான உதாரணம். அல்லாஹ் அதனால் அவர்களுடைய பாவங்களை அவர்களிடமிருந்து நீக்குவான் என்று சொன்னார்கள். ஃபஜ்ருக்கு பிறகு விழித்திருப்பது. அதிகாலை நேரத்தில் தான் பரக்கத் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என் சமுதாயத்திற்கு அதிகாலை நேரத்தில் அருள் பரக்கத் இருக்கிறது என்று. அல்லாஹ் அந்த நேரத்தில் முஸ்லிம்களின் முயற்சிகளிலும் தொழில்களிலும் செயல்களிலும் பரக்கத்தை வைக்கிறான். எனவே தொழுதுவிட்டு உறங்காமல் விழித்திருந்து ஒரு காரியத்தில் ஈடுபடுவது வெற்றியை உங்களுக்கு தரும். 3. தஃப்கீர். தஃப்கீர்னா என்ன? அல்லாஹ்வை பற்றி சிந்தித்தல். தினமும் 5 நிமிடம் அல்லாஹ்வை பற்றி சிந்தியுங்கள். உலக விஷயங்களில் மூழ்கி அல்லாஹ்வை மறந்துவிடக்கூடாது. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் கூறியுள்ளார்கள், உண்மையான அறிவு என்பது அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பதில் தான் உள்ளது என்று கூறியுள்ளார்கள். அதற்கு உதாரணம், அல்லாஹ்வின் படைப்புகளை பற்றி நாம் சிந்திப்பது, நம் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை பற்றி, மரணம், இம்மை, மறுமை இது குறித்து நாம் சிந்திப்பதுதான் தஃப்கீர். குரானை ஓதுவது. தினசரி குறைந்தது 5 வசனமாவது ஓதி அதன் அர்த்தத்தை உணர்ந்து நம் வாழ்வில் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். குரான் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு சிறந்த வழிகாட்டி. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தனது வேதமான அல் குரானில் 10வது அத்தியாயத்தில் 57வது வசனத்தில் சொல்கிறான், இந்த குரான் தான் இதயங்களுக்கு உயிரூட்டும் நிவாரணம் என்று. 5. இரவில் தொழுதல். தினசரி அல்லது முடிந்த அளவு தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து உங்களால் முடிந்த அளவு தொழுவுங்கள். உடைய பிரார்த்தனைகளுக்கான மிக சிறந்த வாயில் தஹஜ்ஜுடைய தொழுகைதான். உங்கள் துவாக்கள் ஏற்கப்படும் நேரம், பாவங்கள் மன்னிக்கப்படும் நேரம், உள்ளத்திற்கும் மனதிற்கும் நிம்மதி தரும் நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். நிச்சயமாக இரவில் எழுந்து வணங்குவது உங்களுக்கு சிறந்ததாகும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குரானில் கூறுகிறான். 6. நாவை பாதுகாத்தல். வதந்தி, பொய், ஆபாசமான வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்கள் நல்லதையே பேசட்டும் அல்லது அமைதியாக இருக்கட்டும் என்றார்கள். உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள். உங்கள் பேச்சு உங்களை உயர்த்தலாம் அல்லது உங்கள் பேச்சை உங்களை அழிக்கலாம். நீங்கள் பேசும்போது கவனமாக அல்லாஹ்வை அஞ்சி பேசுங்கள். 7. நல்ல நண்பர்கள். உங்கள் நண்பர்கள் தான் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைப்பவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீ உன் நெருங்கிய நண்பனின் மதத்தில் இருக்கிறாய் என்றார்கள். உங்கள் வட்டம் உங்களை முன்னோக்கி தள்ளவில்லை என்றால் அது உங்களை பின்னோக்கி தள்ளிவிடும். அல்லாஹ்வை நினைவூட்டும் நண்பர்களை உங்களை சுற்றி வைத்துக் கொள்ளுங்கள். 8. தினசரி உடற்பயிற்சி. உடற்பயிற்சி உங்கள் உடலை மட்டுமல்ல, அது உங்களை ஒழுக்கமுடையவர்களாக மாற்றும். வாழ்க்கையிலும் மார்க்கத்திலும் நீங்கள் உறுதியுடன் இருக்க விரும்புகிறீர்கள் என்றால் உங்கள் ஆரோக்கியத்துடன் தொடரும். உங்கள் உடலை கவனிக்காமல் புறக்கணிப்பது அல்லாஹ்வின் அமானாவை புறக்கணிப்பதற்கு சமம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்கள் உடலுக்கு உங்கள் மீது உரிமை உண்டு என்று கூறினார்கள். 9. இஸ்திக்ஃபார். பாவ மன்னிப்பு. உங்கள் தவறுகளை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அனைத்து மனிதர்களும் தவறு செய்பவர்கள் தான், ஆனால் தவறுகள் செய்துவிட்டு மனதார பாவ மன்னிப்பு தேடுபவர்களே சிறந்தவர்கள். 10. திக்ர். திக்ரின் மூலம் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் உங்கள் உள்ளம் நிம்மதியடையும். மன உளைச்சலும் கவலைகளும் நீங்க இது சிறந்த மருந்தாக இருக்கும்.